ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்பத்து சுக்கிரவார பூஜை விரதம் எப்படி அனுஷ்டிக்கணும், அதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சம்பத்து சுக்கிரவார விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடியது ஆடி மாதமும் தை மாதமும். இந்த 2 மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த சுக்கிரவார பூஜையை செய்யும் பொழுது அனைத்து விதமான சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை நான் ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துருக்கேன். ஆடி மாதத்தில் அந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்ப தை மாதத்துல, இப்ப ஆடி மாதம் செய்ய முடியாதவங்க இப்ப தை மாதத்துல வரக்கூடிய சுக்கிரவாரத்துல இந்த பூஜையை நீங்க செய்யும் பொழுது 5 ஆண்டுகள் தொடர்ந்து இடைவிடாமல் சுக்கிரவார பூஜையை கடைபிடித்ததற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்ற சுக்கிரவாரம் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் திகழுது. அன்றைய தினம் இந்த சுக்கிரவார பூஜையை சிறப்பாக நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாகும். அதுவும் இந்த முறையில் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் பல மடங்காக பிறகக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே அந்த சம்பத்து சுக்கிரவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும், அதோடைய கதை என்ன அப்படின்றதையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த சுக்கிரவார விரதத்தை, இந்த குறிப்பாக சம்பத்து சுக்கிரவார விரதத்தை கடைபிடிக்க சொல்லி தன்னுடைய பக்தருடைய வேண்டுதல் விருப்பத்தை நிறைவேற்றணுன்றதுக்காக பார்வதி தேவியே மனமிறங்கி அவங்களே சொல்லி, அவங்க வாயால சொல்லி கடைபிடிக்க சொன்ன விரதமாக சம்பத்து சுக்கிரவார விரதம் இருக்கு. இந்த சம்பத்து சுக்கிரவார விரதத்துடைய மகிமை ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சம்பத்து சுக்கிரவார விரதத்திற்கும் வரலட்சுமி பூஜைக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் கிடையாது. எப்படி வரலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை முழுமையாக பெறணும் அப்படின்றதுக்காகவும் வரலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கான பூஜையை நம்ம வரலட்சுமி பூஜையாக நம்ம செய்யறோமோ, அதே போல அனைத்து விதமான சம்பத்துகளையும் நம்ம பெறணும்னா இந்த சம்பத்து சுக்கிரவார பூஜையை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சுக்கிரவார பூஜையை செய்யும் பொழுது, குறிப்பாக இந்த சம்பத்து சுக்கிரவார பூஜையை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய நிலையான கருணை கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் ஷார்ட்டா உங்களுக்கு அந்த விரதத்தை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இது எப்பவும் போலவே நீங்க கலசம் எல்லாமே வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய முறை தான். பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அடுத்தது இன்னொன்னு, விரதம் இருந்து வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல. இந்த குறிப்பிட்ட சுக்கிரவார விரதத்துக்கு எப்படி நியமம் கொடுத்திருக்காங்கன்னா, 2 வேளை நீங்க தாராளமா சாப்பிடலான்னுட்டே சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை மட்டும் எந்தனா ஒரு வேளை மட்டும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்றதும் சிறந்த பலன்களை கொடுக்கும். இல்லை என்னுடைய உடல்நிலைக்கு விரதம் இருக்க முடியாதுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதுக்கும் விரதத்திற்கும் உண்ணா நோன்பு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுடைய பார்வதி தேவி சொன்னதுடைய பலனே என்னன்னா, வழியே என்னன்னா, சாப்பிட்டுட்டு சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமையில இந்த விரதத்தை இருக்கும் பொழுது வயிறு நிறைய மனம் நிறைய அவங்களுக்கு நிறைஞ்சு இருக்கணும். வயிறும் நிறைஞ்சிருக்கும், மனமும் நிறைஞ்சு அவங்க இந்த பூஜையை செய்யணும்ன்றதுதான் பார்வதி தேவி சொன்ன வழி. இப்போ முதல்ல உங்க செய்யறீங்கன்னா யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க ஐயர் வச்சு நீங்க செய்யறதுனாலும் செய்யலாம். இப்போ ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, முதல்ல விநாயக பெருமான மஞ்சள்ல புடிச்சு வச்சு ஆவாகனம் பண்ணி இந்த பூஜையை தொடங்கணும். அடுத்தது லக்ஷ்மி தேவியுடைய வாசத்தை நம்ம வீட்டுல கருணை கடாட்சத்தை பெற போறோம். அதனால் அன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அனைத்துமே மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான மந்திரங்களை சொல்லணும். ஓங்காரத்தை சொல்லி சொல்லி ஓம் அப்படின்ற பிரணவ ஒளியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ மஞ்சள்ல விநாயக பெருமான புடிச்சு வச்சிட்டோம். அடுத்தது புஷ்பம். பூஜைனாலே பூக்கள் நிறைய வச்சு வழிபாடு பண்ணுவோம். ஒருவேளை உங்ககிட்ட பூ கிடைக்கலனாலும் என்ன மாதிரியான சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குன்னா, இந்த பூக்கு பதிலாக உங்களுக்கு கிடைக்கலன்னா மஞ்சள் அக்ஷதையை கொண்டும் இந்த மகாலட்சுமி தாயாரை நீங்க அர்ச்சனை பண்ணலாம். 5 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எதனா உங்க கையால வத்தலைப்பாக்கு, பழம், பூ அந்த மாதிரி வச்சு நீங்க கொடுக்கறதும் சிறந்த பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக அன்றைய தினம் நம்ம வீட்டுல ஒலிக்கக்கூடிய மந்திரமாக திகழ வேண்டியது லக்ஷ்மி தேவியுடைய பாடல்கள். ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரை வரவழைக்கிறதுக்காக அனைத்து விதமான சம்பத்துகளை நமக்கு பெறணும் அப்படின்னும் பொழுது இந்த சம்பத்து சுக்கிரவார பூஜையை செஞ்சா அன்னை மகாலட்சுமி தாயாருடைய அருளால எல்லா சம்பத்துகளும் பெற்று வளமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்றதுதான் இந்த சம்பத்து சுக்கிரவார விரதத்துடைய மகிமையாகவே இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்
வரணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.